இஸ்லாமிய மதத்தில் பிறந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைகளை போக்கி காலமாகி போனவங்க ஜீவ சமாதியாகி இருக்கும் இடம்தான் தர்கா. இந்த தர்காவில் வைக்கப்படும் பிரார்த்தனைகளும் பிரசாதமும் எப்போவுமே ஸ்பெஷல். மத பாகுபாடு இல்லாமல் தர்காவுக்கு போய் வேண்டுதல் வைப்பது தொன்று தொட்டு நடக்குது. அப்படிப்பட்ட தர்காவில் ஒன்றா இருக்கிற இந்த குளிப்பட்டி தர்காவில் நடக்கிற அதிசய நிகழ்வுகளை பார்க்கலாம். முடிவை இனிப்பாக மாற்றும் ஒரு மகான், தீயவைகளை ஓட ஓட விரட்டும் சக்கரை பாவா தர்கா. பிரச்சனைகள் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. ஆனா அதுக்கான தீர்வுகள் குறைவா இருக்கு. அதுவும் அது சரியான தீர்வான்னு நமக்கு பல சமயங்கள்ல புரியறது இல்ல. இந்த மாதிரி சமயங்கள்ல தான் நம்ம மீறிய பெரிய சக்தியுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. மனிதனும் இறைவனும் சந்திக்கிற இந்த புள்ளிதான் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. மனிதர்கள் நேரடியா இறைவனை சந்திக்க முடியாத போதுதான் அந்த சந்திப்பு புள்ளிய உண்டாக்க தூதர்கள் வந்ததா சொல்லப்படுது. எல்லா மதமும் சொல்ற செய்தியும் இதுதான். அந்த வகையில திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற குளிப்பட்டிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு தர்காவில் ஒரு மகானுடைய சமாதி அமைஞ்சிருக்கும்னோ, அங்க அவர் வாழ்ந்த காலங்கள்ல நிறைய மாயைகளை செய்து காட்டிட்டு போனவர்னு கேள்விப்பட்ட நம்ம டீம் அதை பத்தி தெரிஞ்சுக்க இப்போ அந்த தர்காவை நோக்கி போயிட்டு இருக்கு. இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாம எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து போகிற மத நல்லிணக்கமான தலமா இது அமைஞ்சிருக்கு. மகான் ஷேக் ஃபரீத் ஒலியுல்லாஹ் இவர் தான் இங்க சமாதி ஆகியிருக்காரு. இங்க காத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் முகத்துல ஒரு நம்பிக்கை தென்படுது. ஏதோ ஒரு உத்தரவு கிடைக்கிறதுக்காக இவங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. பிரச்சனைகளோட இங்க வர்றவங்களுக்கு சர்க்கரை பிரதான பிரசாதமா கொடுக்கப்படுது. பொதுவா இப்படி பள்ளிவாசல்கள்ல கொடுக்கப்படுறது வழக்கமா இருந்தாலும் இங்க தர்கா பேரே சக்கரை பாவான்னு இருக்கிறதால இன்னும் ஸ்பெஷலா இது அமைஞ்சிருச்சு. இவர் இப்ராஹிம். ரொம்ப நான் சிரமப்பட்டேங்க. கஞ்சி தண்ணி இல்லாமல் இருந்தேன் நான். எனக்கு வழி காட்டினாங்க. எனக்கு ஒரு நல்ல வசதியை இப்போ கொடுத்துருக்காங்க. எனக்கு இதான் இங்கே இருங்க. உண்மையிலே இந்த பாவானியை வர சொன்னாங்க. வந்துட்டேன் நான். இந்த பாபா தான் எனக்கு செஞ்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. நாடி வந்துட்டாங்க. இதாங்க இப்போ விவரிக்க முடியாத சந்தோஷத்தோட இருக்கிறதா நம்ம கிட்ட நெகிழ்ச்சியோட சொன்னாரு. இங்க வந்து வேண்டிக்கிட்டு போனா ஆண் குழந்தை வரம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இங்க வந்து வேண்டிக்கிட்ட பிறகு ஆண் பிள்ளை பிறந்தா ஷேக் ஃபரீதுன்னு பேர் வைப்பாங்கன்னு ஆயிரக்கணக்கான ஷேக் ஃபரீதுகள் இங்க வேண்டுதல் மூலமா பிறந்திருக்கிறதாகவும் சொன்னாங்க. பலருக்கும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுற இறை நேசரான இந்த சக்கரை பாவா பத்தின விவரங்களை சேகரிக்க ஆரம்பிச்சோம். ஷேக் ஃபரீத் ஒலியுல்லாஹ் எங்கிருந்து இங்கு வந்து சேர்ந்தார்னு எங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல. ஆனா அவரை ஏன் சக்கரை பாவான்னு சொல்றாங்கன்னு விவரம் கிடைச்சது. பல வருஷத்துக்கு முன்னாடி சில வியாபாரிகள் இந்த வழியா வண்டிகள்ல சர்க்கரை ஏத்திக்கிட்டு சந்தைக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்ப பாவா இருந்து வண்டியில என்னங்க இது சர்க்கரையா, எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா தெரியல மண்ணாங்கட்டின்னு அவதூறாக பேசிட்டு போனாங்களாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது சந்தையில் போய் பிரித்து பார்க்கும்போது உள்ள அவங்களுக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. வண்டியில அவங்க கொண்டு வந்த சர்க்கரை இல்ல. அதுக்கு பதிலா வழியில மகான் கிட்ட இவங்க அவரை திட்டும்போது என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்களோ
அந்த பொருட்கள் மட்டுமே நிரம்பி இருந்திருக்கு. உடனே அவருக்கு யோசனை, சரி ஏதோ ஒரு மகான் உட்காந்தார்ல, அந்த மகான்கிட்ட நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தோம், அதனால் அந்த மகான் தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, போய் பார்க்கலான்னு வாங்கன்னு வரணும். பார்க்கும்போது பாபா வந்து நல்ல ஒளி வளர்ந்த முகத்தில் அப்படியே உட்காந்து குரான் ஓதிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, நீங்கள் வருவீன்னு எனக்கு தெரியும், அப்போ நீங்கள் தான் சர்க்கரையை வந்து மண்ணாங்கட்டியாக மாற்றினாங்க போது, அதெல்லாம் நான் மாற்ற கிடையாது, நான் கேட்ட வார்த்தைக்கு நீங்கள் சொன்னீங்க, அதனால ஆண்டை வந்து பண்ணிட்டியான், நீங்கள் கொண்டு போனது உண்மை தானே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் சர்க்கரை தான் கொண்டு போனோம் அப்படிங்கும்போது மனமுருகி தங்கள் தவற சொல்லி அழுது புலம்பி தங்களுடைய குற்றத்தை மன்னிக்க சொல்லி அழுது இருக்காங்க. நாங்கள் சொன்னது தவறு தான், எங்களுக்கு சர்க்கரையாக மாற்றி கொடுங்கும் போது, சரி போய் பாருங்கள், ஆண்டவன் கிருபையில் அல்லாவோட கிருபையில் சர்க்கரையாக மாறி இருக்கும் போங்கன்னு சொல்லும்போது பார்க்கும்போது, அதே போல அவங்க மறுபடியும் சந்தைக்கு போய் வண்டியை பிரிக்க அது சர்க்கரையா மாறி இருக்கிறத கண்டு வியந்து போயிருக்காங்க. தாங்கள் கேவலமா பேசின அந்த மனிதர் எத்தனை பெரிய மகான்னு அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இவர் சர்க்கரை பாவான்னு அழைக்கப்படுறதா ஒரு கதை சொல்லப்படுது. என்ன சொன்னாங்க நடக்கு, நீ ஏன் இந்த கவலை புழக்கத்துல போட்டுருக்கிற? திருவை என்ன பாதுசாமி, அவனுக்கு கைத்தட்டு கொடுத்துருக்கிற இடத்துல விவரத்தை என்ன சொல்லு? அடே திருவை என்ன பாதுசாமி. ஒரு வயதான பெண் தன்னுடைய குறைகளை சொல்லி அங்க மகான் முன்பு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கோ கட்டளையிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க பேசினது வித்தியாசமாயிருந்தது. திருவையில பாதுசாமி, அடே அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா, அவனால முடியாதடே, அடே தூக்கத்துல ஓடு, மாவனத்துல ஓடு, அவனால முடியாதங்க சாப்பிட ஓடமுடே. ஏதோ மந்திரம் போல அவங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான வாக்கியத்தையே சொல்லிக் கொண்டிருப்பதும் பார்க்க வினோத காட்சியா இருந்தது. அப்புறம்தான் தெரிஞ்சது இவங்களுக்கு மனநலம் பாதிப்பு உண்டாகி இருக்கும்னு. வந்தபோது இருந்த நிலைமையை விட இப்ப இங்கேயே தங்கி இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வர்றதா சொல்றாங்க. ஒரு பக்கம் மனநலம் பாதித்த நபர்களுக்கு இங்க தீர்வுகள் கிடைக்கிற மாதிரியே, இன்னொரு பக்கம் சில அமானுஷ்ய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இங்க கொடுக்கறாங்க. அதுக்கு உதாரணமா ஒரு காட்சியை நாங்க பார்த்தோம். ஒரு இடத்துல இந்த தர்காவோட வாசல் நிலைப்படிக்கு முன்னாடி ஒரு பெண்மணி சரிஞ்சு உட்கார்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த பக்கம் உட்கார்ந்து மந்திரிக்கிறவரு மந்திரிச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பெண்மணி முகத்துல சொல்ல முடியாத துயரம், ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வர்ற மாதிரியான பாவனையும் வெளிப்பட்டது. வாயை திறந்து அவங்க பேசின மாதிரி தெரிஞ்சாலும் சொற்கள் நமக்கு பிடிபடல. மந்திரிக்கிறவர் தொடர்ந்து அவங்கள விசாரிச்சு உள்ள இருக்கிற தீய சக்தியை வெளியேற சொல்லி மறுபடியும் மந்திரிக்க கொஞ்ச நேரத்துல அந்த பெண்மணி மயங்கி கிடந்தாங்க. சர்க்கரை பாபாவோட சக்தியால அவங்களுக்குள்ள இருந்த சக்தி வெளியேறின டயர்ட்ல அவங்களுக்கு இப்படி ஆனதா சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க சரியாயிடுவாங்க. இந்த மாதிரி பேய் பிடிச்சவங்க, காத்து கருப்பு தொல்லை இருக்கிறவங்க, மனநலம் பாதிப்பு அடைஞ்சவங்கன்னு பலரும் இங்க வந்து நலமடையறாங்க. இயற்கை சார்ந்த ஒரு அமைதியான இடத்துல ஒரு அற்புதமான இறை ஆற்றலை உணர்ந்துகிட்ட நிறைவோட இங்கிருந்து நாங்க கிளம்பினோம்.
இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் அமானுஷ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான தொடர்பு எண் 9962800008 89.